மாத்தறை கரையோர பிரதேசத்தில் மோட்டார் வாகனம் ஒன்றில் வருகை தந்த துப்பாக்கிதாரி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் திணைக்களத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தில் எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை எனவும், துப்பாக்கிதாரியின் துப்பாக்கி பிரயோக முயற்சியினை தடுப்பதற்கு உணவக உரிமையாளர் முயற்சிகளை முன்னெடுத்த நிலையில் எவ்வித காயங்களுமின்றி அவர் தப்பியுள்ளார். அதன்போது சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைத்துப்பாக்கி, 4 தோட்டாக்கள் மற்றும் ரவை பெட்டி என்பவற்றை கைவிட்டு துப்பாக்கிதாரி தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொரலஸ்கமுவ துப்பாக்கி பிரயோக சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொரலஸ்கமுவ மாலனி புலட் சின்ஹல மாவட்டத்தில் முச்சக்கர வண்டியில் வருகை தந்த 2 பேர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டார்கள். அதன்போது ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். மேல் மாகாணத்தின் தென்பிரிவு குற்ற விசாரணை அதிகாரிகளும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 20 கிராம் 550 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகங்கள் பலவற்றுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 மோட்டார் சைக்கிள்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கம்பஹாவில் கைது செய்யப்பட்டார். பல்வேறு குற்றக்குழு உறுப்பினர்களுடன் சந்தேக நபர் நெருங்கிய தொடர்புகளை பேணியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. நீண்ட விசாரணையின் போது கொட்டஹேன துப்பாக்கி பிரயோகம் உள்ளிட்ட மேலும் சில துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அவர் மோட்டார் சைக்கிள்களை வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு சுற்றி வளைப்புகளின் போது நேற்றைய தினத்தில் 26,216 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களத்தின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. இதன்போது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 27 பேர் இனங்காணப்பட்டதாகவும், சந்தேகத்தின் அடிப்படையில் 619 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்ட 236 பேரும், திறந்த அழைப்பானை காணப்படும் 160 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் 3710 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், 703 பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் எனவும், பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் செலுத்திய 23 பேர் உள்ளடங்குவதாகவும் போலீஸ் திணைக்களத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.